டே 68 ஆஃப் 100 டேஸ் சேலஞ்ச். ஸோ மார்னிங் வேக்கப் பண்ணோன்னா ஃபர்ஸ்ட் எம்ப்டி ஸ்டொமக்கில வெயிட் தான் செக் பண்ணேன். நேத்து கம்பேர் பண்றதுக்கு இன்னைக்கு வந்து எனக்கு 650 கிராம்ஸ் வந்து வெயிட் லூஸ் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் வந்து எனக்கு இவ்ளோ கிராம்ஸ் வெயிட் லூஸ் ஆனது வந்து பெரிய விஷயமா தெரியல. இன்னும் ரொம்ப பெரிய விஷயம் என்னவா தோணுச்சு அப்டின்னா, நான் ஆஃப்டர் 1 1/2 இயர்ஸ் கழிச்சு நான் வந்து 60ங்கிற நம்பர என் கண்ல பார்த்துருக்கேன். எனக்கு ஒரு 1 1/2 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆயிட்டு, அதுல வந்து எனக்கு லிகமெண்ட் டியர் ஆயிடுச்சு என்னோட லெஃப்ட் லெக்ல. ஸோ வந்து என்னால ஒரு 2 மந்த்ஸ் வந்து எந்திரிக்கவே முடியல. நான் ஃபுல்லா பெட் ரெஸ்ட் தான் இருந்தேன். தென் அதுக்கப்புறம் கூட என்னால ஸ்பீடா நடக்க முடியாது. நான் பேண்டேஜ் கட்டிட்டு தான் நடப்பேன். இப்ப அதனாலேயே எனக்கு வந்து கொஞ்சம் வெயிட் போட்டுட்டு. ஸோ பிஃபோர் ஆக்சிடென்ட் வந்து எனக்கு வந்து 68, 69 தான் நான் இருந்தேன். தென் ஒரு 1 1/2 இயர்ஸா நான் வந்து 70க்கு மேல தான் இருந்துட்டுருக்கேன். பட் ஃபைனலி இன்னைக்கு தான் எனக்கு வெயிட் குறைஞ்சிருக்கு. உண்மையாவே எனக்கு அவ்ளோ ஹேப்பியா இருந்துச்சு. என்னால சத்தியமா நம்பவே முடியல. நான் இவ்ளோ வெயிட் குறைஞ்சுட்டேன் நானு. நான் ஸ்டார்ட் பண்ணி இன்னையோட 69 டேஸ் ஆச்சு. பட் இதுக்குள்ள வந்து நான் 9 கிலோ குறைச்சிருக்கேன். அத கண்டிப்பா நான் சொல்லியே ஆகணும். ஸோ இத நான் எப்படியாவது செலிப்ரேட் பண்ணலாம்னு நெனச்சுக்கிட்டே இருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணேன் அப்டின்னா, மார்னிங் ஃபர்ஸ்ட்டு ட்ரிங்க்குக்கு வந்து ஓவர் நைட் சோக் பண்ணியிருந்த ஜீரா வாட்டர் எடுத்திருந்தேன். தென் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ஒயிட் பேட்டர்ல தோசை, அது கூட வந்து பீனட் சட்னி வீட்ல பண்ணியிருந்தோம். ஸோ அதுதான் எடுத்திருந்தேன். தென் இன்னைக்கு சண்டேல்ல ஸோ கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்குறதுக்காக வெளிய போயிட்டு வீட்டுக்கு வரும்போதே அம்மா வந்து பிரியாணி ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ இன்னைக்கு எங்க வீட்ல மட்டன் பிரியாணி. ஸோ நான் கொஞ்சமா மட்டன் பிரியாணி பிளஸ் அது கூட வந்து 2 பாயில்ட் எக் எடுத்திருந்தேன். தென் வந்து ஈவ்னிங் வந்து நான் கொஞ்சம் ஷாப்பிங் போயிருந்தோம். நல்ல ரெயினா இருந்துச்சு. ஸ்டில் நாங்க ஷாப்பிங் போயிட்டோம். அண்ட் வந்து வாக்கிங் பத்தி சொல்ல மறந்துட்டேன். நான் மார்னிங்கே வாக்கிங் போயிட்டு வந்துட்டேன். எனக்கு கொஞ்சம் சீக்கிரம் எந்திரிச்சிட்டனால மார்னிங்கே நான் வாக்கிங் போயிட்டு வந்துட்டேன். தென் ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு நாங்க வீட்டுக்கு வரும்போது செம்ம மழை. ஏதாவது நம்ம சாப்பிடணும். பிளஸ் வந்து நான் இவ்ளோ வெயிட் வேற குறைஞ்சிருக்கேன்ல. ஃபர்ஸ்ட் டைம் வந்து ரொம்ப நாள் கழிச்சு 69லாம் பார்த்துருக்கேன்ல. ஸோ, அதனால வந்து எனக்கு ரொம்ப ஹேப்பியா இருந்துச்சு. ஏதாவது சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்து ஸ்ட்ரெய்ட்டா எனக்கு புடிச்ச டீ பாய் தான் போயிருந்தேன். அங்க ஒரு இஞ்சி டீ எடுத்துட்டு, பிளஸ் ராகி பிஸ்கட்டும் சாப்பிட்டேன். தென் அகைன் எனக்கு மழையில இன்னொன்னு சாப்பிடணும் போல இருந்துச்சு. ஸோ, வந்து நான் காளான் வந்து என் ஹஸ்பண்டோட போய் சாப்பிட்டுட்டு, நல்லா இன்னைக்கு டே நான் செலிப்ரேட் பண்ணிட்டேன். தென் வீட்டுக்கு வரதுக்கே எனக்கு ஒரு 8:00 ஆயிடுச்சு. 8:00 அதுக்கப்புறம் தான் நான் வந்து என்னோட டின்னரே எடுத்துக்கிட்டேன். ஸோ டின்னருக்கு வந்து 1 தோசை, 1 சப்பாத்தி, பிளஸ் வந்து நான் பெப்பர் சிக்கன் பண்ணியிருந்தேன். ஸோ அதுவும் நான் எடுத்துக்கிட்டேன். ஓவரால் இன்னைக்கு ஃபுல்லா இதுதான் சாப்பிட்டேன். ஆக்சுவலி இந்த ரெக்கார்ட் நீங்க பார்க்கும்போதே தெரியும். ரொம்ப பெர்ஃபெக்ட்டா பேசியிருக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு அவ்ளோ ஹேப்பி. எனக்கு இந்த விஷயத்த ஷேர் பண்ணவே அவ்ளோ சந்தோஷமா இருக்கு. ஸோ அதனால தான் இந்த ரெக்கார்டு கொஞ்சம் டிஃபரெண்ட்டா தான் இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தென் இன்னைக்கு ஹேபிட்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, நான் எல்லாமே ஃபாலோ பண்ணிட்டேன். பட் ஜங்க் ஃபுட் சாப்பிட்டேன். ஸோ அது மட்டும் நான் டிக் பண்ணல. மத்தபடி எல்லாமே டிக் பண்ணியிருக்கேன். வெயிட்டுமே மென்ஷன் பண்ணியிருக்கேன். நாளைக்கு பார்க்கலாம். பாய்.